139 139 சங்கீதம் 7ஆம் வசனம் 139ஆம் சங்கீதம் 7ஆவது வசனத்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிக்கும்படி கேட்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 139 7ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிக்கும்படி கேட்டு வாசிப்பேன். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? Whither shall I go from thy spirit, or whither shall I flee from thy presence? ஆமென். நம்ம நேர்மையானவர்களோ நீங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக ஒரு சோதனை கட்டாக உம்மை துதிக்கிறப்பா, மகிமைப்பட்ட ராஜா, பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே எங்களை தாழ்த்தி தரப்பா. அண்டரே சற்று நேரம் துதிச்சோம்ப்பா, ஆராதனை செய்தப்பா, கர்த்தரை மகிமைப்படுத்துறப்பா. அண்டரே ஏற்றுக்கொண்டதாக சொல்றப்பா. விசேஷமாக இந்த வார்த்தை எதற்காக கொடுத்தீங்களோ, எதற்காக இந்த வார்த்தை உணர்த்தினீங்களோ, அண்டரே இந்த வார்த்தை வெளிப்படுத்தினீங்களோ, இந்த வார்த்தையுடைய பிள்ளைகள் படிக்கிறப்பா. இந்த வார்த்தைப்படி ஒவ்வொரு பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் வாய்க்கிறப்பா. இன்னும் வெளிப்படுத்தும் அடைய மருத்துவர்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வைக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாம் வாயை தந்து ஜெபம் பண்ணும்போது எல்லாம் வாயை தந்து என்ன பண்ணணும்? சோத்திரம் பண்ணுங்க. வாயில் வந்து சோத்திரம் பண்ணுங்க அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் எப்போ துதிக, கர்த்தரை துதிகள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகவே ஆண்டவரே தேவ சமூகத்தில் வந்து அங்க இங்க பார்க்காம பிள்ளைகளை கவனிக்கணும். பிள்ளைகள்லாம் அங்க அங்க எதுவுமே மூவ் பண்ணாம பார்த்துக்கோங்க. ரெண்டாவது பார்க்கும்போது பிள்ளைகள் எங்க போனாலும் நீங்க அவங்களை பார்க்காதீங்க. நீங்க வந்து நேரம் இங்க தான் கவனிக்கணும். ஏன்னா நீங்க வந்து எனக்கு இடராக இருக்காதபடி உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டுக்கொண்டேன். நான் வேறு வார்த்தைகளை வாசிப்போம். 139 7ஆம் வாசியிலே உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? சங்கீதக்காரர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பார்க்கும்போது, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? தாவீது வந்து சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை குறித்து பார்ப்பது மனுஷனாகிய நம்முடைய வாழ்க்கையில நினைச்சு பார்த்துக்கோமே. நம்ம என்ன நினைப்போம்? சொல்றேன், புறாவை போல அந்த சிறைகள் இருந்தால் பறந்து போய் இளைப்பாருவேன். நிறைய ஐடியாஸ் எல்லாம் தாவீது கிடைக்கும். அதே போல பார்க்கும்போது சொல்றாரு, நான் எங்கேயாவது போய் ஒழிச்சுக்கணும், பிரச்சனை தாங்க முடியல, போராட்டம் தாங்க முடியல, எனக்கு கஷ்டம் இருக்குது, எனக்கு வந்து உபத்திரவம் இருக்குது, எனக்கு பாடு இருக்குது, எனக்கு நிந்தை இருக்குது, அவமானம் இருக்குது, எதிர்ப்புகள் இருக்குது. உலகத்துல இது இல்லாதவங்க யாருமே கிடையாது. உலகத்துல இது இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஒரு காலத்துல விலகிக் கொள்ள வேண்டும். என்ன விலகிக் கொள்ள வேண்டும் பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு சொன்னா அவன் யார்? அவன் இது உமக்கு நேரிடக்கூடாது சொன்னான் பேதுரு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி நல்ல ஒரு எண்ணம், இயேசு கிறிஸ்துவை பற்றி நல்ல ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தான். தீர்மானம் பண்ணும்போது நல்ல ஒப்பீனியன் அவனுக்குள்ள இருக்கும் போது சொன்னா, இந்த தீங்கெல்லாம், இந்த சிலுவையில் அறையப்படுற காரியங்கள்லாம், இந்த உபத்திரம் எல்லாம் உமக்கு நேரிடக்கூடாது. கவனிங்க, ஏன் நேரிடக்கூடாது? அவர் சொல்றாரு எனக்கு நேரிடுன்றாரு. இவர் என்ன சொல்றாரு? உமக்கு நேரிடக்கூடாதுன்றாரு. காரணத்தை நல்லா கவனிச்சிருக்கணும். ஏன்னா அவரை பற்றி நல்ல ஒப்பீனியன், இவர் ரொம்ப நல்லவர், இவர் வந்து ரொம்ப வல்லமையானவர், இவர் நிறைய நன்மை செய்யறாரு, இவர் ஆசிரியக்கிறாரு, இவர் தொடுகிறாரு, சுகமாக்குறாங்க. அது மாத்திரம் இல்ல, வேற பார்க்கும்போது அப்பத்தையும் மீன் ஆசிரியக்கிறாரு, அவர் தேவையெல்லாம் கற்று சந்திக்கிறாரு. ரொம்ப வித்தியாசமாக அவருடைய போதனைகள் வித்தியாசமாக இருக்குது, அவருடைய சேவை வித்தியாசமாக இருக்குது, கிரியைகள் வித்தியாசமாகுது, அவருடைய அணுகுமுறை அப்ரோச் வித்தியாசமாகுது, எல்லாம் வித்தியாசமாகுது. ஆகவே இவர் இவ்வளவு நல்லவராக இவ்வளவு வாழ்க்கை நடக்கக்கூடாது. ஒன்று இதே மாதிரிதான் நம்ம யோசிக்கணும். யாரோ ஒருத்தரை பார்த்து இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க ரொம்ப உண்மையானவங்க, இவங்க கர்த்தருக்கு பயப்படுறவங்க, இவங்க எல்லாவற்றும் உண்மை ஒத்துக்கொண்டாங்க, இவங்க பார்க்கும்போது யாருக்கும் இவங்க பற்றி யாருமே எந்த தீங்கு சொல்லக்கூடாத அளவில் அவங்க வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கை, அவங்களை பற்றி ஒரு குட் ஒப்பீனியன், ஒரு நல்ல தீர்மானம் அவங்க கூட இருக்குது. ஆகவே அவங்களுக்கு ஏதாவது சிக்னஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்னா நம்ம நினைச்சோம், இது இவங்களுக்கு நேரிடக்கூடாது, இந்த சம்பவம் அவங்களுக்கு நடக்கணும். ஏன் நடந்துச்சு அவங்களுக்கு? நம்ம கேள்வி கேட்கணும், ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, ஏன் அவங்க நடக்கணும்? இல்ல, இயேசு கிறிஸ்துக்கே அப்படிப்பட்ட சம்பவம் வந்துச்சு. இவங்க போய் கால் துப்பிட்டாங்கல்ல, இவங்க போய் பரியாசம் பண்ணிட்டாங்கல்ல, இவங்க எவ்வளவு நல்லவங்க, இயேசு கிறிஸ்துக்கு அதை செய்தாங்க. என் கேள்விக்கு நான் பதில். ஏன்னா என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க கடந்த வாரத்துல, ஐயோ பாவம், இவங்களுக்கே இந்த நிலைமை வரணும், இவங்க எவ்வளவு உண்மையானவங்க, இவங்க எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவங்க, அவங்க எவ்வளவு நீதி உள்ளவங்க, அவங்க எவ்வளவு கர்த்தருக்கு பயப்படுறாங்க, அவங்க வாழ்க்கையில ஏன் நடக்கணும் அப்படின்னு என்னை பார்த்து கேள்வி கேட்ட கேள்வி. என் கேள்விக்கு பதில் வந்து என்ன நினைச்சுனாக்கா, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே, எதற்காக ஆண்டவரே,
வண்டியில டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது பார்க்கும்போது யோசிச்சேன், ஆண்டவரே உணர்த்தினாரு, இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறிச்சு. நம்ம நேசிக்கிற ஒரு மனுஷனுக்காகவே இவ்வளவு பரிதவிக்கிறோம்னாக்கா, நம்ம நேசிக்கிற ஆண்டவர் நமக்காக இவ்வளவு பரிதவிப்பாரு. நம்முடைய எல்லா இது ஏசாயா 63:9 நினைக்கிறேன், கரெக்டா படிக்கணும். ஏசாயா 63:9 நினைக்கிறேன். நம்முடைய எல்லா நெருக்கங்களையும் நெருக்கப்பட்டார். அதுவான கரெக்டா படிக்கணும். அவர்களுடைய எல்லா அதான் கரெக்டான படிமா. அவர்களுடைய எல்லா நிமிஷமா. The book of Isaiah chapter 63 verse 9. The book of Isaiah chapter 63 verse 9. ஏசாயா 63:9 படிப்பாங்க. அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்பட்டார். உங்க நெருக்கத்துல அவர் இருக்கிறார். உங்களுக்கு உண்டான எனக்கு உண்டான நெருக்கத்துல கர்த்தருக்கு கூப்பிட்டேன் சங்கீதத்துல வாசித்தமே பார்க்கும்போது நம்முடைய எல்லா நெருக்கத்திலும் உங்களுக்கு எவ்வளவு நெருக்கம் இருக்குது. நெருக்கம் இல்லாத ஆள் இங்க யார் இருக்கிறாங்க? எல்லாருக்குமே நெருக்கம் இருக்குது. ஆனாலும் சொல்றாரு, எல்லா நெருக்கங்களும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதரானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். இந்த வார்த்தை எழுதி கொள்ளுங்க. எனக்கு ஏன் இது நடக்கணும்? எனக்கு ஏன் இது நடக்கணும்? என் குடும்பத்தில் ஏன் நடக்கணும்? யோபோட வாழ்க்கையில ஏன் நடக்கணும்? யோபுக்கு ஏன் நடக்கணும்? பரிசுத்தமாய் தெய்வ பயத்தோட உண்மையோட உத்தமத்தோட காணப்பட்டாரு. யோபோட வாழ்க்கையில ஏன் நடக்கணும் அப்படின்னு கேள்வி இல்ல. அந்த நெருக்கத்தின் மத்தியிலே அந்த நெருக்கத்தோடு கூட கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொருவருடைய நெருக்கத்திலும் கர்த்தர். எல்லா ஊழியக்காரர் எல்லா தேவனுடைய பிள்ளைகள் எல்லா நெருக்கத்திலும் கர்த்தரும் கூட இருக்கிறாரு. கர்த்தர் பார்த்துப்படுகிறாரு. கர்த்தர் உங்க நெருக்கங்களிலே மகிமைப்படுவாரு. உங்க நெருக்கத்தை பார்த்து கர்த்தர் மகிமைப்படுத்துவாரு. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில சொன்ன வார்த்தை, அதிலே மகிமைப்படுத்தினேன் சொன்னாரு. வானத்தும் சத்தம் இன்னமும் மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். எதுக்காக சொல்றாருனாக்கா, உங்க வாழ்க்கையிலே வருகிற நெருக்கங்கள், வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள், வாழ்க்கையில வருகிற இம்சைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த காரியம் எதுக்காகனா தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. கரம் தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்த. என் வாழ்க்கையில வர்ற நெருக்கத்துக்கு தேவன் மகிமைப்பட போறாரு. என் வாழ்க்கையில வருகிற கஷ்டங்களுக்கு, உபத்திரவத்துக்கு, பாடுகளுக்கு நீ உண்மையோட உத்தமத்தோட பசுத்தத்தோட நீதியோட காணப்பட உங்க வாழ்க்கையிலே பிரியமானே தேவ நாமம் மகிமைப்பட போகிறது. ஒருவேளை யாருக்குமே புரியாது, யாருக்குமே தெரியாது. இந்த சம்பவம் ஆண்டவர் வெளிப்படுத்தாவிட்டால் எனக்கு கூட இந்த கேள்விதான், எதுக்காக அவங்களுக்கு இந்த சம்பவம், ஏன் இந்த சம்பவம்? ஆனா இல்ல, எனக்கு ஆன்சர், எனக்கு பதில் கிடைச்சது. இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட பாடுகள் வந்துச்சு, இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட நெருக்கம் வந்துச்சு, இப்படிப்பட்ட உபத்திரவு அந்த வழியாக தான் கடந்து போனார். அவரை காட்டில நம்ம, அவரை காட்டில அவங்க யாருமே கிடையாது. அவருக்கு வாழ்க்கையில் அந்த பாதை வழியாக போனாரு. ஆனா அந்த பாடு, அந்த பாதை அவருக்கு இல்லை. இப்போது மகிமை மகிமை. ஆனா ஒரு பாடு இருக்குது, ஒரு நெருக்கம் இருக்குது, ஒரு வேதனை இருக்குது. யாரால தெரியுமா? உங்களால, என்னால. நாம் கீழ்ப்படியாம போகும்போது, நான் வார்த்தைக்கு செவி கொடுக்காம போகும்போது, அவருக்கு என் வாழ்க்கை அர்ப்பணிக்காமல் போகும்போது அவர் என்ன பண்றாருனாக்கா துக்கப்படுவாரு, அவர் வேதனைப்படுவாரு, அவர் மனசாப்படுவாரு. என் வாழ்க்கை தவறாக இருக்கும்னாக்கா என்னை ரட்சித்ததுக்காக வேதனைப்படுவாங்க, என்னை அழைத்ததுக்காக வேதனைப்படுவாங்க. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, நெஞ்சத்தொட்டு சொல்லுங்க. என் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை இல்லைன்னாக்கா என் நிமித்தமாக அவர் வேதனைப்படுவார், என் நிமித்தமாக அவர் கண்ணீர் விடுவாரு. லாசரு பார்த்து கேட்டாங்க, இவரை இவ்வளவு சிநேகித்தாரு ஆண்டவர், இவரை சாகாமல் பண்ணலாமா? ஓம 1000 பேசட்டுப்பா, பேசும், ஓம 1000 பேசும், அதெல்லாம் ஆண்டவர் பேச மாட்டாரு. லாசரு மரணத்தின் நிமித்தமாக தேவனாம் மகிமைப்பட்டது. லாசரு மரணத்தின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டது. லாசரு மரணத்தின் நிமித்தமாக அநேக கிறிஸ்துவ விசுவாசித்தாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நல்ல விலைக்கு கொள்ளுங்க. லாசரு உயிர் தேர்ந்தது நிமித்தமாக அநேக விசுவாசம் கர்த்தர் அதிகம் பண்ணாரு. நீங்க நம்முடைய வாழ்க்கையில கூட, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில கூட இப்படிதான். என்ன நினைச்சாக்கா, ஆண்டவரே நான் ஆவிக்கு மறைவதாக நான் எங்கே போவேன்ப்பா. சமயத்துல என்ன நினைக்கிறேன்னாக்கா, ஏதாவது ஒரு அடைக்கலம் இருக்கும். இப்ப இந்த பெண்களுக்கெல்லாம், இந்த அம்மாமார்களுக்கெல்லாம் என்னன்னாக்கா, கல்யாணம் ஆயிட்டவங்களுக்கு என்னக்கா, எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்,
எங்க அம்மா வீட்டுல போய் கொஞ்ச நாள் உபத்திரப்பட்டுட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ண அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டு நான் கொஞ்சம் சுகமா படுத்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க அங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம், உங்களால அவங்க பிரச்சனை தான், உங்களால அவங்க பிரச்சனை தான். நீங்க போயிட்டீங்கன்னு சரி, அவங்க இல்லாட்டி கஞ்சோ தண்ணியோ இருக்கிறத வச்சு சாப்பிட்டு போய் அவங்க எல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க. நீங்க போனா உங்களுக்கு பாரம், உங்களுக்காக கறி வாங்கணும், உங்களுக்காக மீன் வாங்கணும், உங்களுக்காக முட்டை வாங்கணும், உங்களுக்காக இடம் வாங்கணும், உங்களுக்காக நண்டு வாங்கணும். உங்களுக்கு என்னது தேவைன்னு அவங்க தெரிஞ்சு அதை செய்யணும். அது எக்ஸ்பென்சஸ் தான், அது செலவு தான். காசு கொடுக்காம சாப்பிடுறது பொண்ணுங்க, காசு கொடுத்து சாப்பிடுறோம் பையனுங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை. அம்மா இந்தாம்மா இது வச்சுங்கம்மா, அம்மா இந்தாம்மா, அப்பா இந்தாப்பா இது வச்சுங்கப்பா அப்படின்னு கொடுத்துட்டு வந்து ஆண் பிள்ளைகள். ஆனா பெண் பிள்ளைகள் இருக்கிறது அவங்க சுரண்டிட்டு வழிச்சு எடுத்து அப்படி சுத்தமா கல்வாவே விட்டு வருது. அது யாரா? அந்த பெண் பிள்ளைகள். நான் சொல்றதெல்லாம் உண்மை. என்ன எதுக்காக? அது ஒரு அன்பு, அது தனி அன்பு தான். அது எங்கேயாவது பீராணி இந்த பொருள் அம்மா இது உங்களுக்கு தேவையில்லை, எல்லாம் குடும்பம் எடுத்துக்கமா, அம்மா இது எதுக்குமா, இது நடு சும்மா அது எனக்கு சொல்லாமா, இது அந்த பொருள் எடுத்துறது, இந்த பொருள் எடுத்துறது, இந்த இது சாப்பிடுறது, ஏதாவது ஒரு ஸ்பூன் வாங்கிச்சுக்கலாம். ஆமா இந்த ஸ்பூன் என் பிள்ளைங்க ரொம்ப அழகா சாப்பாடு விட்டலாமா, அவனுக்கு அந்த ஸ்பூன் வாங்கிச்சு. உடனே குட்டி டிஃபன் பாக்ஸ் ஏதாச்சும் குட்டி டப்பா போடணும். பார்த்தா 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா 10 ரூபா பொருள், அந்த பொருளை கூட என்ன பண்ணு அதை மட்டும் விட்டு என்னென்ன பொருள் இதோ அத்தனையும் சொல்லிட்டு வர்றதுதான் இந்த சைடு உள்ளவங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க போறது தெரியுமா, ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். எப்ப என் மகன் வந்து ரெஸ்ட் எடுக்க வரேன்னு சொன்னாலோ அப்போ உங்க வீட்டுல ரெஸ்ட் பிடிக்கும். உங்க வீட்டுல ரெஸ்ட் பிடிச்சிச்சுன்னு அர்த்தம். ஆனா எப்ப அந்த பிள்ளை வந்து ஆண் மகன் வீட்டுக்கு வராமலோ சகலவிதமான செல்வங்கள் எல்லாம் என்ன பண்ணும், ஸ்வீட்டோ அது ஊரை விட்டு ஊருக்கு போறாங்க வச்சுங்க, மெட்ராஸ்ல இருக்கிற என்ன விசேஷமோ, துணியோ மணியோ அது ஸ்வீட்டோ என்ன ஆதாரமோ என்ன விசேஷமோ அது கொண்டு போய் அங்க வேணும் இறக்குவாங்க. தாய் தகவலுக்கு மனசு குளிர்ச்சியா இருக்கும். நான் சொல்வது உண்மை, எனக்கு தெரியும். எப்போது தெரியும்? 86 தெரியும். அப்பதான் ஊர்வலா வெளியில போனேன். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. எப்பா ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? எங்கேயாவது போய் ரெஸ்ட் எடுக்கணும், எங்கேயாவது போய் இழைப்பானோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இல்ல, இருக்கிற இடத்துல தான் இழைப்பார்கள், இருக்கிற இடத்துல தான் இழைப்பார்கள். இங்க போனா நல்லா இருக்கலாம், இங்க போனா நல்லா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இங்க இருக்கிற பிரச்சனையை பார்த்து. இல்ல, நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருப்பீங்க, நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் நல்லா இருப்பீங்க. நல்லா விலகி கொள்ளுங்க. அங்க போன நல்லா இருப்பல, அங்க போன இதெல்லாம் அதிக வேலை உண்டாயிடும், அங்க போன அதிக பிரச்சனையா இருக்கும். இல்ல, நீங்க இருக்க இடத்துல ஒருவேளை ஆண்டவரை கொண்டு போக வைக்கிறாரு, ஆண்டவரை கொண்டு போறாரு, அது ஆசீர்வாதமாக இருக்கும், மகிமே இருக்கும். நீங்களா தெரிந்து கொண்டு எதுவும் போயிடாதீங்க. மீன் வாசி பார்ப்போம். 137 139 உங்க ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவரே நான் இருக்கிற ஆண்டவரே, நான் ஆவிக்கு மறைவாக நான் எங்க போவேன் ஆண்டவரே? எனக்கு எந்த இடம் இருக்குது ஆண்டவரே? என் ஆவியாளர் பார்த்து கொடுக்கிறாரு, தேவ ஆவியாளர் பார்த்து கொடுக்கிறார், கர்த்தர் ஆவியாளர் பார்த்து கொடுக்கிறாரு, கர்த்தர் ஆவியாளர் உங்களை கவனித்துக் கொடுக்கிறாரு, கர்த்தர் ஆவியாளர் விசாரித்து கொடுக்கிறாரு, உங்க மேல கண்ணோக்கமாக இருக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியாளர் பூமி எங்க என்ன பண்றாரு, சுற்றி உலாவி கொண்டு கர்த்தருடைய கண்கள் யாரும் தம்மை பற்றி உத்தமம் எடுத்து கொடுக்கிறாங்க. உங்க வாழ்க்கையை அவர் கவனித்துக் கொடுக்கிறாரு, உங்க வாழ்க்கையை அவர் விசாரித்து கொடுக்கிறாரு, உங்க மேல வந்து தீர்மானித்து கொடுக்கிறாரு. சில 2 வாரம் செகண்ட் வீக் தேர்ட் வீக் இப்படிலாம் மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எகிப்தில் படுகிற உபத்திரை, ஜனத்தின் உபத்திரத்தை பார்க்கவே பார்த்து என் ஆண்டவர் யாரு, என் ஆண்டவர் யாரு, போன சண்டையை பார்ப்பது என் கர்த்தர் யாரு, போன வேலைக்கள் பார்ப்பது என் ஹவுஸ் பிரேயர்ல பார்ப்பது என் கர்த்தர் யாரு, கர்த்தர் யாரு அறிந்து கொண்டோம். அண்ட் நீ தேவன் இருப்ப, நீ ஒருவரே கர்த்தர், நீ பாட்டு நீ ஒருவரே கர்த்தர் ஆடுற, நீ ஒருத்தர் தான் ஆடுற. எல்லா சூழ்நிலையிலும் சொன்னாங்க நீ ஒருத்தர் தான் ஆடுவார், யாரும் இல்ல ஆடுற. அந்த நிலையில் நீங்க வந்துருங்க. ஆண்டவர் உங்க பட்சத்திலிருந்து உங்க கண்ணோக்கமாக இருக்கிறார். எப்படி வாங்க, எங்க போவோம் அப்பா, எங்க போக முடியாது. ரைட், அடுத்து உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? அடுத்ததாக பார்க்கும்போது உங்களுடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? தாவீது சொல்றாரு சங்கீத புத்தகம் 51 சங்கீதம் 51 11 பார்க்கும்போது, சங்கீத புத்தகம் 51 11 பார்க்கும்போது வாசிக்கலாம். சங்கீதம் the book of Psalms 51 verse 11, the book of Psalms 51 verse 11, சங்கீதம் 51 சங்கீதம் 11 வசனத்தை வாசிக்கலாம். வாசிப்போம். உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல், உம்முடைய சமூகத்தை விட்டு
விட்டு என்னை தள்ளாமலும் கேட்கிறாரு, பிரே பண்றாரு. 139:7 ஒரு பிரே பண்றாரு, ஜெபம் பண்றாரு. 151:11 பார்க்கும்போது ஒரு பிரேயர் பண்றாரு. என்ன பிரேயர் சொல்றாரு? என்ன பிரேயர் சொல்றாரு? சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் இப்படி பசுத்தாவி எடுத்துக்கொள்ளாமலும். அவன் கேட்கறது, தாவீது கேட்கறது பிரதானமா இருக்கிறா, எனக்கு முகம் மட்டும் வேணாடுறேன், உன் முகத்தை நான் பார்க்க நாடுறேன், முகத்தை பார்க்கணும், உன் முகம் எனக்கு வேணும், நீ என்னோடு கூட வர வேணும், எப்போது என் கூட இருக்கணும் ஆடுறேன். எனக்கு வேற முகத்தை பார்க்கவே பிடிக்கல, வேண்டாம். உலகத்துல எவ்வளவு முகத்தை பார்த்தேன், எல்லா முகமும் அது ரெஸ்டா இல்ல, அது ரெஸ்டா இருக்குது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில வந்து முகம் தான் எனக்கு ஆறுதலப்பா, இந்த முகம் அழகானதப்பா, இந்த முகத்துல பார்வை புன்முறுவலான பார்வை, கரிசனையான ஒரு பார்வை ஆண்டவரே, இந்த முகத்துல இரக்கமான ஒரு பார்வை என்கிட்ட இருக்குது. ஆண்டவரே, இந்த வார்த்தை வந்து என் வாழ்க்கைக்கு ஆறுதலாக, தேர்தலாக, அரவணைக்கக்கூடியதாக இருக்குது. முகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த முகம் எனக்கு வேண்டாம், கேட்கறது முகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இவன் கேட்கறான் பாருங்க, இவன் பொல்லாதவன். இவன் என்ன தெரியுமா, திடீர்னு முகத்தை கேட்பான், திடீர்னு கரங்களை கேட்பான், இவன் என்னென்ன நினைக்கிறான்னு அதெல்லாம் கேட்பான். திடீர்னு முகத்தை கேட்கிறான்னா, உன் வலது கரம் பராக்கிரமம் செய்ய மாட்டேன், உன் கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்க துக்கப்படுத்த கூடாது. இப்படி பார்க்கும்போது இவன் ஆண்டவருடைய அவயங்களை கேட்கிறான், வேணும், நீரே வேணாடுறே, நீ போதாப்பா, என் அவசியம் ஆடுறேன். இந்த வேளையில, இந்த கால வேளையில நம்ம தேவ சமூகத்தில் வந்துக்கிறோம், தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்துக்கிறோம், தேவனுடைய வாசம் பண்ற இடத்துல வந்துக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில நான் யார் ஆடுறேன், நான் எப்படி வந்துக்கிறேன், என் மனநிலைமை எப்படியாக இருக்குது, என் சிந்தை எவ்வாறு இருக்குது, என் இருதயம் எவ்வாறு இருக்குது, என் சரீரம் எப்படியாக இருக்குது, எல்லாம் உங்களுக்கு தெரியாப்பா, எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களோட கண்களுக்கு மறைவானது எதுவுமே கிடையாது, உங்களோட கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. என்னை பார்த்து கொண்டிருக்கிறீரப்பா, என்னை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அதான் சங்கீதம், இங்கே போவோம், 139 சங்கீதம் 1வது வசனத்தை வாசிப்பது, சங்கீதம் 139 1வது வசனத்தை அங்க வாசிக்கும் போது வாசிப்போம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். டிவைன் சர்ச்சிங், டிவைன் சர்ச்சிங், தெய்வீகமான ஒரு ஆராய்ச்சி. தேவன் நம்ம ஆராய்ந்து பார்க்கிறாரு, தேவன் நம்ம ஆராய்ந்து பார்க்கிறாரு, உங்கள் தேவன் ஆராய்ந்து பார்க்கிறாரு. நல்ல விளைக்கொள்ளுங்க, உங்களை யாரும் ஆராய்ந்து பார்த்தாங்க அவங்களுக்கு புறப்படாது, தெரியாது. உங்களை யாரும் ஆராய்ச்சி செய்து பார்க்க முடியாது. நீங்க மறைச்சதா யாருக்குமே தெரியாது. ஆனா தேவன் நம்ம ஆராய்ந்து பார்க்கிறாரு, உங்க சிந்தையை ஆராய்ந்து பார்க்கிறாரு, எண்ணங்களை ஆராய்ந்து பார்க்கிறாரு, வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கிறாரு, என் இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து பார்க்கிறாரு, என் செய்கைகளை ஆராய்ந்து பார்க்கிறாரு, என் நடக்கையை ஆராய்ந்து பார்க்கிறாரு. ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் அவருக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே மறைச்சிடலாம். நீங்க நினைக்கிறீங்க நீங்க போய் சொல்லிட்டு தப்பிச்சிட்டோம், இல்லப்பா, ஆராய்ந்து பார்க்கிறாருப்பா. அம்மா, யாருக்குமே மறைக்க முடியாதுமா, உங்க இருதயத்தை யாருக்கும் மறைக்க முடியாது. நினைக்காதீங்க, மறைச்சிட்ட, போய் சொல்லிட்ட, தப்பிச்சிட்ட. அநேக உலகத்துல அநேக இடத்துல பொய் சொன்னா நீங்க தப்பிச்சிடலாம், ஆனா ஆண்டவர் தப்பவே முடியாது. பொய் சொல்லி ஒரு மனுஷனை நம்ப வச்சிடலாம், பொய் சொல்லி ஒரு மனுஷனுக்கு நீ உண்மைன்னு சொல்லிடலாம். நீங்க அவங்க உண்மையுள்ளவங்க நினைச்சிருவாங்க, உங்க வார்த்தையெல்லாம் உண்மையான வார்த்தை நினைச்சிருவாங்க. ஆனா கர்த்தர் சொல்வாரு, ஆராய்ந்து பார்க்கிறார். இந்த பயம் இருக்கட்டும், என் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஊழியக்காரனே தெரியாது, ஊழியக்காரனே தெரியாது. அப்ப சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறாரு. மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க பாரு ஆண்டவர் சொல்றாரு. மனுஷன் பார்க்கிற பார்வை வந்து அவனுக்கு என்ன அறிவு தோணுதோ, அவனுக்கு என்ன நாலேஜ் இருக்குதோ அதான் பார்ப்பான், அதான் தெரியும். ஆனா கர்த்தர்ல ஆழத்தை பார்ப்பாரு, உங்க ஹைட்டை பார்ப்பாரு, உயரம் தெரியும், வெயிட் தெரியும், எல்லாமே தெரியும். உங்களுடைய தற்காலிகமான வாழ்க்கை தெரியும், எதிர்காலம் தெரியும், கடந்த கால வாழ்க்கை தெரியும். எல்லாருமே ஆண்டவருக்கு மறைக்கவே முடியாது. ஆண்டவரே, நான் ஆராய்ந்து பார்க்கிறதுக்காக சொல்றப்பா, டிவைன் சர்ச்சிங். ஏன் இந்த தேவன் என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? நான் சொல்றாரு, நான் ஓடி போய் இழைப்பாலாம் பார்க்கிறேன், ஓடி போய் ஒழிக்கலான்னு பார்க்கிறேன், எங்கேயாவது எனக்கு இழைப்பான். 51 சொல்றாரு, ஒரு சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவாப்பா, பரிசுத்தாவியை எடுத்துக்கொள்ள ஒரு பிரேயர் பண்றாரு. ஆனா கேட்க ஒரு கேள்வி எடுத்துருமாங்க, ஆண்டவரே, ஒரு சமூகத்திலிருந்து என்னை தள்ளாமலும்
பரிசுத்தாவி இடத்துல எடுத்துக்கொள்ள வேணும். எனக்கு 2 வேணும் ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் வேணும், உங்களுடைய பரிசுத்தாவி வேணும். ஆனால் இயேசு கிறிஸ்து மாதாக ஜெபம் பண்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். The Gospel of John chapter 14 verse 16. The Gospel of John chapter 14 verse 16. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 14:16 வாசிப்பது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும், இந்த வார்த்தை தான் பிராக்கெட் பண்ணணும். என்றென்றைக்கும் என்ற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அவரும் ஜெபம் பண்றாரு, தாவீதும் ஜெபிக்கிறாரு. தாவீது ஜெபிக்கும் போது என்னை விட்டு எடுத்துக்கொள்ள வேண்டாம், நான் எங்க போவேன், வேற வழியே கிடையாது, அதுல நான் எங்க போவேன். இவர் நமக்காக ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாருங்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனே அவர் உங்களுக்கு தந்தல்வார். எப்பா நீங்க ஜெபம் பண்ற ஜெபம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியலப்பா, ஆன்சர் தெரியாது. கிரைஸ்ட் இஸ் த ஆன்சர். ஆண்டவர் உங்களுக்கு ஆன்சர் சொல்றாரு. நீங்க ஆவி எப்போ என்னை விட்டு எடுப்பட்டு போகக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்க, என்றென்றைக்கு உங்களோட கூட இருக்கும்படிக்கு அவருடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம், தேவ ஆவியானுடைய பிரசன்னம், கிறிஸ்துவின் ஆவியானுடைய பிரசன்னம் எப்போதும் உங்களோட இருக்கும்படிக்காக, பரிசுத்த ஆவியின் எப்போதும் உங்களோட இருக்கும்படிக்காக. அதான் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அந்த வார்த்தை சொல்ல, நான் உங்களை விட்டு விலகவில்லை அப்படி சொல்ல, உன்னை விட்டு தனிப்பட்ட ஆடப்பட்டு சொல்றாரு. அம்மா உன்னை விட்டு, நான் உன்னை சொல்றதுக்கு வருத்தப்படாதீங்க, உங்க தனிப்பட்ட ஒரு நபரை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை சொன்னதுக்கு ஒரே ஒரு தகுதி அவருக்கு தான் இருக்க தவிர யாருக்குமே கிடையாது. யாருக்குமே கிடையாது. புருஷனுக்கும் கிடையாது, மனைவிக்கும் கிடையாது, பிள்ளைகளுக்கும் கிடையாது, மருமக்களுக்கும் கிடையாது, பேர பிள்ளைகளுக்கு கிடையாது, யாருக்குமே கிடையாது, ஊழியக்காரர்களும் கிடையாது. தகுதி யாருக்குமே கிடையாது, ஒருத்தருக்கு மட்டும்தான். அடரே என் வாழ்க்கையில் என்னை விட்டு விலகாதவர், என் கூட வருகிறவர், எப்போதும் கூட இருக்கிறவர் நீர் ஒருவர் தான். வேற யாருமே இல்லப்பா. மத்திய எழுதின சுவிசேஷம் அங்க எப்படி வச்சுக்கோங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்திய எழுதின சுவிசேஷம் வாசிங்களே. மத்திய எழுதின book of Matthew chapter 28 verse 20. மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர் கைக்கொள்ளும்படி அவளுக்கு அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடியை பருந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? என்றென்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர், என்றென்றைக்கும் சத்திய ஆவியானவர் உங்களுடனே கொடுப்பார். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ரகசியம் தாவீதுக்கு தெரியாது. இந்த ரகசியம் தாவீதுக்கு தெரியாது, ஆனா நமக்கு தெரியும். ஏன்னா பரிசுத்த ஆவி நம்ம வெளிப்படுத்திருக்காரு. தாவீது கேட்கிறாரு, ஜெபம் பண்றாரு, நான் எங்க ஓடுவாப்பா, நான் ஆவிக்கு மறைவாக எங்க ஓடுவாப்பா, நான் ஆவியை எடுத்துக்கொள்ளாது. ஏன்னா அவர் பார்த்ததெல்லாம் கேட்டதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவான பார்வை, எதிர்மறையான பார்வை, எதிர்மறையான வாழ்க்கை, நல்ல சாட்சியம் அல்ல. தாவீது பார்த்தது, தனக்கு முன்னாடி உள்ளவர்களை பார்ப்பது நல்ல சாட்சி கிடையாது. யாரு? சவுலுடைய வாழ்க்கை. அந்த சவுலுடைய வாழ்க்கையை விட்டு அந்த அபிஷேகம் போயிடுச்சு. சவுலுடைய வாழ்க்கையை விட்டு தேவனுடைய கொடுத்த ராஜ்யபாரம் போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, என்ன சொல்றாரு? அதுவே முன்மாதிரி, நல்ல முன்மாதிரி இல்ல, ஒரு தவறான முன்மாதிரி இருக்கிறாரு. அந்த குறித்துதான் எனக்கு பயம் இருக்குதாங்க. என் சந்ததி, என் பிள்ளைங்க, என் குடும்பம், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இதெல்லாம் என் குடும்பத்தில் நிறைவேறதுக்கு உங்க சமூகத்தை விட்டு தள்ளிட்டா குடும்பமே லாஸ். சவுலோட குடும்பம் நல்லாவே தெரியும். கர்த்தருடைய கிருபை சவுலை விட்டு விலகி போயிடுச்சு, அபிஷேகம் விட்டு விலகி போயிடுச்சு, கர்த்தரை விட்டு விலகிட்டாரு, கர்த்தரை வார்த்தை விட்டு விலகிடுச்சு. யோசிச்சு போலுங்க, கர்த்தர் சமூகத்தை விட்டு விலக்கப்பட்டான், தேவனால் தள்ளப்பட்டான். ஹோல் ஃபேமிலி, டோட்டல் ஃபேமிலி, ஒருத்தனுக்கு தானே வந்துச்சு பிரச்சனை. ஹோல் ஃபேமிலி லாஸ். நீங்க ஒரு ஆளால உங்க முழு குடும்பத்துக்கும் நஷ்டம் வந்துடக்கூடாது. உங்களுடைய நிர்விசாரத்தினாலேயோ, உங்களுடைய அக்கறை இல்லாத வாழ்க்கையினாலேயோ, பசுத்தம் இல்லாத வாழ்க்கையினாலேயோ, ஏதோ ஒரு தவறுகள் ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லாத வாழ்க்கையில காணப்படுவது உங்கள் நிமித்தமாக ஹோல் ஃபேமிலி லாஸ், நஷ்டப்பட்டது. ஒரு ஆகான்
ஒரே ஒரு ஆகார், முழு இஸ்ரவேலுக்கும் பெரிய தோல்வி உண்டாயிடுச்சு. ஒரே ஒரு ஆகார், முழு குடும்பமும், முழு சொத்தும், மனைவி, பிள்ளைகள் எல்லாருக்குமே நஷ்டப்பட்டு போயிட்டாங்க. ஒரே ஒருத்தர் தான், வேற யாருமே கிடையாது. யோசிச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் நிமித்தமாக தாவீது ஜெபம் பண்ணும்போது, என் நிமித்தம் ஒருவர் வெட்கப்பட்டு போகக்கூடாது, என் நிமித்தம் ஒருவர் நாணம் அடையக்கூடாது, என்னால என் குடும்பத்துக்கு பாதிப்பு வரக்கூடாது. தீர்மானம் பண்ண போகும். உங்க பிள்ளைங்க, உங்க புருஷனும், உங்க மனைவியும், உங்க அப்பா அம்மாவும், அல்லது தாத்தா பாட்டி, குடும்பத்துல யாரோ யாரும் எடுத்துக்கொள்ளுங்க, உங்களால அவங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாது. இந்த பயம் இருக்குதா? இந்த பயம் இருக்குதா? அடரே என் வாழ்க்கையில வந்து நான் உங்களோட சமூகத்திற்கு விலகுனாக்கா என் ஹோல் ஃபேமிலி லாஸ் ஆனது. லாஸ் ஆனது எனக்கு தெரியும். நஷ்டப்பட்டு போன குடும்பங்கள் எனக்கு தெரியும். புருஷன் சரியில்லைனாக்கா மனைவி சரியில்லை, மனைவி சரியில்லைனாக்கா பிள்ளைங்க சரியில்லை. இல்ல, டோட்டல் லாஸ். நீங்க உலகத்துல வாழ்ந்த என்னது சாதிச்சீங்க? ஒரு புருஷன் சரியில்லைன்னா மனைவி சரியில்லை, மனைவி சரியில்லைன்னா பிள்ளைங்க சரியில்லை. இப்படிதான் பாக்குறேன். நீங்க பார்க்க முடியும், உங்களால உணர முடியல. உணர்ந்து கொள்ளுங்க, நீங்க தாங்க. யாருமே பிளேம் பண்ணாதீங்க, யாருமே குற்றம் சாட்டாதீங்க. நீங்க ஒருத்தர் மாறுங்க. இல்ல அவன் வரமாட்டேன்றான், அவன் வரமாட்டேன்றான், நீ எங்கப்பா போறாரு, நீ எங்க போறீரு? ஏப்பா ஒரு காரியம் சொல்றேன், நீங்க கண்ணீர் விட்டு முழங்கால் போயிட்டு காவிரி தேவ சமூகத்துல இருந்து ஊற்றி அழுதா குடும்பத்துல பெரிய ரட்சிப்பு உண்டாகும். ஒரு அண்ணாள், ஒரு அண்ணாள் பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல, ப்ராப்ளம் இருக்குது. ஒரே ஒரு அண்ணாள் தன் குடும்பம் முழுவதுமாக பெரிய ரட்சிப்பு உண்டாகும். ஒரு பெரிய காரியம் உண்டாச்சு. காரணம் ஒருத்தரால தான், ஒரு ஆள் தான். ஒரே ஒரு கொர்நேலியு, ஒரே ஒரு கொர்நேலியு எல்லா புறஜாதியருக்கும் ரட்சிப்பு, எல்லா புறஜாதியருக்கும் அபிஷேகம், பரிசுத்த அபிஷேகம் பெற்று ஈஸியா வழிவகுத்தது யாரு? ஒரு கொர்நேலியு, வேற யாருமே கிடையாது. பவுலுடைய ஊழியத்தினுடைய சாரம், பவுலுடைய ஊழியத்துல ஒரு ஜூஸ் புறஜாதியருக்கும் கர்த்தர் தெரிஞ்சுட்டாரு. அது காரணம் யாரு? அதுக்கு என்ன அது வழிவகுத்தது யாரு? முதலாவது புறஜாதிய பேர பரிசுத்தாய் வழிபடு எந்தாக்கா கொர்நேலியு வீட்டுல இருந்து ஆரம்பிச்சது. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு கொர்நேலியு. அவன் ஜெபம், அவன் வேண்டுதல், அவன் தான தர்மங்கள். அவன் ஜெபம், அவன் வேண்டுதல், அவன் தான தர்மங்கள். தேவ சமுத்திரம் எட்டிச்சு, தேவன் பேசினாரு. மத்தேயு சுவிசேஷத்துல எடுத்து வாசிக்க வேண்டாம். ஒரே ஒரு நூற்றுக்கு அதிபதி, ஆண்டவரே வீட்டுக்கு வரது நான் தகுதி இல்லை, பார்த்தேன் அபார்த்தன் அன்வர்தி, ஐ அம் நாட் வர்தி, ஐ அம் அன்வர்தி, நான் தகுதியற்றவன் நானு. ஆனா என் வாழ்க்கையில வந்து என்ன பண்ணணும்னாக்கா என் வேலைக்காரத்து சுகம் உமா தான் முடியாது. அவனை பற்றி லூக்கால சொல்றாரு, நமக்கு ஜெபாலயங்களை கட்டி கொடுத்தான், யூத ஜனங்களை நேசிக்கிறவன், நல்ல சாட்சி, ஆண்டு அற்புதம் செய்தாரு. அவ்வளவுதான். இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணல. டோட்டல் ஹோல் இஸ்ரவேலுக்குள்ள இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சாட்சி முழுமையான இஸ்ரவேலருக்குள்ள இந்த நூற்றுக்கு அதிபதி போல ஒரு சாட்சி, நூற்றுக்கு அதிபதி விசுவாசத்தை போல யாருக்குமே இல்லை. ஒருவனே தான், ஒருத்தர் தான். இதெல்லாம் நான் படிக்கல, இதெல்லாம் நான் தியானிக்கல, இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. சொல்றது எல்லாமே ஒன் பை ஒன்னா வெளிப்படுத்துறதுக்காக தேவனுக்கு சோத்திரம் உண்டானாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒருத்தர் தான், நீங்க ஒரே ஒருத்தர் தான். ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து ஆண்டவரை பெருக பண்ணாரு. அவன் ஒருத்தன் தான் ஆசீர்வாதத்துக்கு தகப்பன், ஆசீர்வாதத்துக்கு காரணர் அவன் தான். யோசிச்சு பாருங்க பாப்போம், நினைச்சு பாருங்க. உங்க குடும்பத்துல நீங்க ஒருத்தர் தான். உங்க ஒரு முழங்கால் போதுமா? உங்க ஒரு ஆளுடைய கண்ணீர் போதும். கடந்த வாரத்துல ஒரு இடத்துல சாட்சி சொன்னேன். ஒரு அம்மா வாலிப பிரயாத்தில், நாங்க வாலிப பிரயாத்தில் இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் எழுந்து அழுது நின்று சாட்சி சொல்லணும். எழுந்தாலே இருக்கிறான்,
அழுகை ஊற்று படுத்துற பாருனா யூத் பாய்ஸ் எல்லாம் சேர்த்துருவோம் அழுக பாருங்களா அவங்க எழுந்து இடத்துல அழுவாங்க. அவங்க ஏன் அழுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அவங்க அழுகையும் சாட்சி. அவங்களுக்கு நாங்கள் வச்ச பேரு. ஒரு நாள் மாஸ்டர் கேட்டோம் நாங்க, ஐயா அந்த அம்மா ஏன் வந்தாங்க, எப்ப பார்த்தாலும் எழுதுனாலையும் அழுதாங்க, ஏன் அழுதாங்க? அப்ப பாஸ் சொன்னாரு, அந்த அம்மாவுடைய பிரச்சனை ஒண்ணு சொல்றேன். அந்த அம்மாவுக்கு புருஷன் ஒண்ணு, ஆனா அந்த மனைவிக்கு அந்த புருஷனுக்கு மனைவி நிறைய. எல்லா விதவர் எல்லாமே அவருக்கு மனைவி. ஐசிஎஃப்ல ஒரு நிறைய மனைவி, நிறைய குடிப்பாரு, நிறைய காசு கிடைக்கும், எல்லாரும் காசு கொடுப்பாங்க அவருக்கு. அந்த மனைவி விதவை இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் காசு கொடுத்து இவர் புருஷனா வச்சுக்குவாங்க. ஆகவே இப்போ சொல்லுங்க, அந்த அம்மா அழுமா அழாதா? அந்த அம்மா ஜெயிச்சிச்சு. அழுது 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 தேவ சபையில அழுது 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 சாட்சி சொல்லி இதுக்காக ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. அவன் ஜெபம் பண்றதில்ல. அவன் எதுக்கு அழுதாங்கன்னா அவங்க என்ன ஜெபம் பண்ணுவோம் தெரியாது. அப்போ அப்பதான் ஜெபம் பண்ண அவர் ரட்சிக்கப்பட்டாரு, அவர் ஞானசாரம் பெற்றாரு. பிரியமானே, அவர் கத்துற ஆலயத்துல இல்ல, அவர் வந்து கார்பெண்டர், ஐசிஎஃப்ல கார்பெண்டர், ஃபர்னிஷிங் ஒர்க் பண்ணுறாரு. அவர் எல்லாருமே சேர்த்து கொடுத்தாரு. ஊழியக்காரர்களுக்கு சேர்த்து கொடுத்தாரு. எதுக்காக அதை சொல்றேன், என்ன காரணத்துக்காக சொல்றேன்னு சொன்னாங்க, அவர் ரட்சிக்கப்பட்டாரு, ஞானசாரம் எடுத்தாரு, கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா வாழ்ந்தாரு, சாட்சி சொன்னாரு. அந்த அம்மாவோட கண்ணீர் ஃபினிஷ்ட், முடிஞ்சிச்சு. அப்புறமா அவர் நல்லா ஆயிட்டார்ல. பிள்ளைங்க எல்லாம் பார்க்கும்போது அந்த வயதில்லை, அந்த அப்பாவும் இந்த ஐயாவும் இந்த அம்மாவும் பார்க்கும்போது ஓன்னு தேவ சமுத்திரம் அழ ஆரம்பிச்சாங்க. எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் ரட்சித்தாரு, எல்லாரும் ரட்சித்தாரு. எல்லாரும் இன்னைக்கு நல்ல நிலையில இருக்காங்க. இன்னைக்கும் அந்த அம்மா, அந்த ஐயா கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துட்டாரு, சமீபத்தில் இறந்தாரு. இந்த அம்மா இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் சரி, பழைய அம்மா எங்க பார்த்தாலும் அந்த அம்மாவுக்கு இவ்வளோ வயசாயிடுச்சுல, ஒரு முடி நரைக்கவே இல்லை, 100% முடி கருப்பா தான் இருக்கும். தெரிஞ்சுக்காமா, எப்ப பார்த்தாலும் ஒரு 100 ரூபாய் எடுத்து பார்த்த உடனே, போன மாசம் நான் தரல, இந்த மாசம் வந்து 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா தருவாங்க, 2 சேர்த்து தருவாங்க. நான் தரேன், தசமபாகம் கரெக்டா இருப்பாங்க. ஆலயத்துல ஊழியக்காரர், நான் பார்த்து வளர்த்த பிள்ளைங்க பாத்தீங்க, வேணாம் சொல்ற பிரச்சனை ஆயிடும். அதுவே வேணும். பிரியமான, கல்யாணத்துல முதன்மையான ஆட்கள் அவங்க அம்மாமாரோடு சேர்ந்துதான் நான் போய் ஊழித்து போவேன். பெண்களோடு கூட சேர்ந்தா ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் போவேன். பாஸ் அவங்களோட தான் அமைச்சாரு. யோசிச்சு பாருங்க, நம்மளோட கண்ணீர் குடும்பத்தை ரட்சித்தது, வீட்டுக்காரர் ரட்சித்தது, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அவரோட 2 பேரோட கண்ணீர் சேர்ந்து எல்லா பிள்ளைகளும் கத்த ரட்சித்தாரு. நீ அந்த அம்மா இன்னைக்கே சமையல் சாட்சியா இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, என் வாழ்க்கை எப்படி ஆகுது? நீங்க ஓடலான்னு பாக்குறீங்களா, ஒழிச்சு கொள்ளலான்னு பாக்குறீங்களா, ஏன் தான் இங்க இருக்கிறோம்னு யோசிக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க, ஏன் தான் இங்க இருக்கிறோம்? நிறைய பிள்ளைகளுக்கு பார்க்கும்போது அப்பா அம்மாவோட இருக்கிறது இஷ்டம் இல்லை, ஏன் தான் இங்க இருக்கிறோம் தெரியல, நம்ம தனியா தான் இருக்குமே. அப்பா அம்மாவுடைய பிரசன்னம் நமக்கு வேணாம். ஏன் தெரியுமா? ஏன் வேணாம்னா, நீ லெஃப்ட்ல போவாத, நீ ரைட்ல போவாத, நீ ஸ்ட்ரைட்டா போ, நீ ஸ்ட்ரைட்டா வாங்க, அது இஷ்டம் இல்லை. நீ துணி எப்படி போடாத, நீ இந்த பேக் இப்படி போடாத, நீ இது செய்யாத, அது பண்ணாதல. இந்த அப்பா அம்மா பிடிக்கவே இல்லை, அருவருப்பாக்குறாங்க. எங்கேயாவது ஓடுவோமா, ஏதாவது வெளியூருக்கு எங்கன்னா போயிடுவோமா, இல்லாட்டி எங்கன்னா போய் வேலைக்கு போயிடலாமா, இல்ல ஹாஸ்டல்ல போய் தங்கிடலாமா? ஏம்மா, நீங்க ஓட ஓட உங்களை எல்லா இடத்துலையும் தோத்துவாங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னாக்கா சௌக்கியமா இருப்பீங்க. இது எச்சரிப்புக்காக சோத்திரம். எந்த தகப்பனும் எந்த தாயும் தற்காலிகமாக தான் உங்களை சிக்ஷிக்கிறாங்க, உங்களை டிசிப்ளின் பண்றாங்க, உங்களை ஒழுங்குபடுத்துறாங்க. இந்த ஒழுக்கத்தில் நீங்க ஒழுங்கா எடுத்து வளர்ந்து கொள்ளுங்க. உங்களை கர்த்தர் உயர்த்துவாரு, கர்த்தர் ஆசீர்வாதம். படிப்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் உடனே கூட அப்படின்னு அர்த்தம். அப்படி பிரசன்னம் கூட இருக்கும்பா. இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் உங்களோட இருக்கும்பா. அம்மா, தேவனுடைய பிரசன்னம் எப்போது உங்களோட இருக்கும், சமூகத்தை விட்டு தள்ள மாட்டாரு. தாவீதுக்கு இந்த ரகசியம் தெரியாது, நமக்கு இந்த ரகசியம் தெரியும்.
எப்போ தெரியும்? எனக்கு நேற்று தான் தெரியும். எனக்கு எப்போ தெரியும்? நேற்று தான் தெரியும். ஆண்டவரே உடைய பிரசன்ஸ் ஆண்டவரே, உடைய பிரசன்ஸ் ஆண்டவரே எப்படி இருக்கும்? சரி, இந்த பிரசன்ஸ் குறித்து எப்படி பார்க்கும்போது இங்க வாங்க 139 சங்கீதத்துக்கு வாங்க. 139 சங்கீதத்திலே பார்க்கும்போது என்ன சொல்றாரு பார்க்கும்போது 2ஆம் வசனம் கொண்டு 5வது வசனம் வரைக்கும் வாசிங்களேன். 2ஆம் வசனம் கொண்டு 5வது வசனம் வரைக்கும் வாசிங்களேன். 139 The Book of Psalms 139 verse 2 to 5. 2ஆம் வசனம் கொண்டு 5வது வசனம் வரைக்கும் வாசிங்களேன். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் என்ன சொல்றாரு? ஆண்டவர் வந்துட்டு உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும். ஆண்டவர் வந்துட்டு நீங்க எப்படி உட்கார்ந்துருக்கீங்க? உட்கார முடியாம உட்கார்ந்துக்கிறேன், அது ஆண்டவர் தெரியும். எத்தனை பேர் இப்போ உட்கார முடியாம சிலர் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்ச நேரம் மேல போறாங்க, சேர்ல போறாங்க, கொஞ்ச நேரம் கீழே போறாங்க. அது அவங்க நிலைமை அது மாதிரி. கொஞ்ச நேரம் நிற்பாங்க. இந்த கேஸ் இங்க இருப்பீங்களா? கொஞ்ச நேரம் நின்றுக்கலாம், கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம், கொஞ்ச நேரம் கீழே வரலாம். இன்னும் சொல்ல கொஞ்ச நேரம் படுக்கலாம், கொஞ்ச நேரம் உட்காரலாம், எழுந்துக்கலாம், கொஞ்ச நேரம் நடக்கலாம். இப்படிப்பட்ட கேஸ் உட்காருதலையும் உங்களுக்கு எழுந்திருக்கு. நான் சொல்லலப்பா, சங்கீதக்காரன் சொன்னா என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதுலையும் இடுப்பு வலியும் குறுக்கு வலியும் என்னென்ன வலியும் தெரியாது, எல்லாமே ஆண்டு தெரியும். எல்லாமே ஆண்டுக்கு தெரியும். அடுத்து அடிமா. நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நினைவுகளை தூரத்திலிருந்து அறிவீரப்பா. உட்கார்ந்துல அறிந்திருக்கிறீரப்பா. நான் ஏன் எழுந்திருக்கேன், ஏன் அப்புறம் எழுந்துச்சுங்க கேட்பாங்க. இதெல்லாம் சொல்ல முடியுமா? நீ எழுந்துச்சுன்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. நான் எழுந்துச்சாலும் ஏன் கேட்கறீங்க? ஏன் எழுந்துட்டீங்க? ஏன் நின்றுந்தீங்க? ஏன் உட்காந்துட்டீங்க? நீங்க இப்போ படிமா என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்துகிறீர். என் நினைவுகளை தூரத்தில் அறிகிறீர். என் நினைவுகளை தூரத்தில் அறிகிறீர். என் நினைவெல்லாம் உங்களுக்கு தெரியாத, என் நினைவு உங்களுக்கு தெரியாத, என் நினைவு வந்துட்டு பக்கத்துல தெரியாது. என் நினைவு எங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாப்பா. என் நினைவுக்காக உங்க சோத்திரப்பா. இசப்பா, என் நினைவுகளை பார்த்து கொள்ள கவனிக்க அவங்க என் நினைவுகளை எங்க பாடுகாத, என் நினைவுகளை கவனியாத. கர்த்தர் என்ன நினைச்சுக்கிறாங்க? நம்ம நினைத்துக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் என்ன நினைச்சுக்கிறாரு? ஆண்டவரே நான் ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. நீங்க ஆசீர்வாதமா இருக்கிற நினைக்கிறது கர்த்தர் ஒருத்தர் தான். நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறத மற்றவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? என்ன அந்த அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியில போட படிப்பா. அது வேற ஏதோ டிரான்ஸ்லேட் ஏதோ மொழி. நான் சொல்றேன். என்னடா திடீர்னு இப்படி ஆயிட்டான், இன்னும் டக்குன்னு பணக்காரன் ஆயிட்டான், இன்னும் டக்குன்னு போறதுல வித்தியாசம் உருன்னு போறோம், இன்னும் உருன்னு வரும். நீங்க நடந்தாலும் மற்றவங்களுக்கு ஆச்சரியம் தான், நீங்க நின்றாலும் ஆச்சரியம் தான், நீங்க சிரிச்சாலும் ஆச்சரியம் தான். என்ன சிரிச்சுனே இருக்கீங்க நீங்க? என்னப்பா நீங்க சிரிச்சா கூட ஒத்துக்க மாட்டாங்க, நீங்க அழுதாலும் ஒத்துக்க மாட்டாங்க, நீங்க என்ன பண்ணாலும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இதான் மனுஷன். படிமா. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். அடுத்தது பார்க்கும்போது நான் நடந்தாலும் நான் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறது தேவன். நீங்க படுத்துருமா? ஜாக்கப் பேர் வந்து ஜோசப் பார்க்கும்போது கூட படுறா அப்படின்னு படுக்க வச்சு பிற்பாடு என்ன பண்ண தெரியுமா? என் ஃப்ரெண்டு தாத்தா கதை சொல்லிட்டு தானே கதை சொல்லினே நான் தூங்கிடுவேன். அவங்க நம்ம என்ன தெரியும் உங்களுக்கு எல்லாம்? பாட்டி கதை சொல்லுவாங்க, அவங்க முடிச்சிருப்பாங்க, பிள்ளை தூங்க வைப்பாங்க. நம்முடைய பாலிசி அப்படி வேற, அப்படியே மாறிடும். என்னன்னா அவங்க நான் கதை சொல்லி நான் முதலாவது தூங்கிடுவேன், எனக்கு தூங்க வச்சு எழுச்சி போயிட்டோம். இது மாதிரி இன்னைக்கு அவன் செய்யறான, ஜோசப் செய்யறான்னு சொல்றேன் இல்லையா? நான் செய்யலன்னு நினைக்கிறீங்களா? எங்க அம்மா கூட படுத்துது, அங்க பிளானிங் பண்ணுது, எனக்கு கிணத்துல போய் குளிக்கணும், டேய் சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் அம்மா கூட படுத்துடலாம், சீக்கிரம் அம்மா கூட படுத்துட்டு அம்மா கூட தூங்குது. அம்மா தூங்கிடுவாங்க கொஞ்ச நேரத்துல. தூங்கின அம்மா தூங்கிட்டாலும் பார்ப்போம். தூங்கிட்டோன்னே நைஸா எழுந்து அப்படியே வெளில வந்து என்ன பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அப்படி போய் கிணத்துல போய் குளிக்குது. எங்க அம்மா எழுந்திருக்கிறதுக்குள்ள நான் வந்து சேர்ந்துருவேன். என்ன மண்ணெல்லாம் எவனா எந்த பிள்ளையாவது மண்ணெல்லாம் முகத்துல பூசுமா? இந்த பிள்ளை பூசிச்சு. ஏன்னா கிணத்துல குளிச்சு பிறகு முகம்லாம் சுத்தமாயிரும் பத்திலாங்க, அழகாயிரும் பத்திலாங்க. உடனே மண்ணெல்லாம் தூக்கி மேல என்ன பண்ணுது, பூசிட்டு என்ன பண்ணுது, இங்கதான் விளையாடணும், ஓடலாம். அவன் வீட்டுல பால் அடிக்குது, ஏன்னா நம்ம இங்கதான் இருக்கணும்.
நான் வந்து எடுத்து விட்டது பையன் பாபு, அவங்க வீட்டில் பால் அடிப்பேன், அவன் பால் அடிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா எல்லா அம்மா மாதிரியும் தூங்க வச்சுட்டு எல்லா அம்மா மாதிரியும் எழுப்புற வேலை எங்க வேலை, நாங்க எங்கேயும் போல, நாங்க இங்கதான் இருக்கிறோம். இது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். எங்க அம்மாவுக்கு தெரியுமா? நீங்க போய் எங்க அம்மா கிட்ட போயிட்டு உங்க பிள்ளை உங்களுக்கு தூங்க வச்சுட்டு கிணத்துல போய் குடிச்சு, ஐயோ என் பிள்ளை செய்யாது. நீங்க எல்லா அம்மா அப்பா என்ன சொல்றாங்க, என் பிள்ளை அப்படி செய்யாது, என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை. ஆனா அது ஊருக்கு தொல்லை பிள்ளை. உங்கள் பாவைக்கு நல்ல பிள்ளை, ஆனா ஊருக்கு உலகத்துக்கு மற்றவங்க தொல்லை. அது தெரியாது, உங்களுக்கு தெரியாது, நீ நம்ப மாட்டீங்க, நீங்க உங்களால நம்ப முடியாது. ஏன்னா பிள்ளை என்ன பண்ணுதுனாக்கா, முதலாவது உலகத்துல என்ன நம்புறது யாருன்னா அம்மா அப்பா. அந்த நம்பிக்கை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவன் தான் பிள்ளை. என்னது அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. என்னன்னா எங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, என்ன நம்பணும். யோசிச்சு கொள்ளுங்க, நினைச்சு கொள்ளுங்க, ஆண்டவரே நான் இப்படி ஏமாத்தி வாழ்றேன், ஆண்டவரே நான் ஏமாத்தி வாழ்றேன், என் வாழ்க்கை மன்னிச்சிடாப்பா. நான் கிணத்துல குடிச்சு செத்துட்டு இருந்தேன்னாக்கா என் அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. நீச்சல் எப்படி கற்றுட்டேன்னாக்கா அதுவும் மாய்மாலம் தான். குளத்துல போயிட்டு கையை ஊனிட்டு காலை மட்டும் அடிப்பேன், காலை மட்டும் அடிச்சே நீச்சல் அடிக்கிறா, நீச்சல் பரவாயில்ல சூப்பராக அடிக்கிறா, ஆழ வர மாட்டேன். இங்கே நின்று இது வரைக்கும் தண்ணி வச்சு காலை மட்டும் அடிக்கிறது. இது பார்த்தேன், டே கிணத்துல குளிக்கலாம், கிணத்துல குளிக்கலாம். அங்கே பார்த்து படிக்கட்டு இருக்கோம், படிக்கட்டு இருந்த உடனே மூகாம்பிகை தேடுறது பார்த்தா அந்த தான் அந்த இடத்துல போன உடனே எங்க பட்மேட்ல இங்க வரும், இங்க வந்துட்டு படிக்கட்டு வழியா இருக்கு, படிக்கட்டை பிடிச்சிட்டு போய் ஆழத்துல படிக்கட்டு பிடிச்சிட்டு என்ன காலத்துக்கு சூப்பரா அடிக்கிறா, அவன் சூப்பரா அடிக்கிறேன், ஏ நடுவில் வாடா, வர மாட்டேன்டா. என்ன நம்ம கூப்பிட்டு யாரும் வெளில தெரியாது அப்படின்னு நான் நினைச்சிருந்து. ஆனா எனக்கு மேலானவங்க இருக்காங்க, பால்ராஜ், அவன் நல்லாவே தெரியும். அவன் என்ன பண்ணா, டே மேலுக்கு குத்தினா, ஐயோ நான் குதிக்க மாட்டேன். என்ன பண்ணா, சரி வாங்க மேல ஏறி நின்றுட்டு இருக்கும்போது என்ன பண்ணா, மேல இருந்து தள்ளி விட்டாரு. ஐயோ ஐயோ எங்க அம்மாட்ட சொல்ல மாட்டேன்னு கட்டினேன். அவள் தான் செத்துட்டேன் நான், எனக்கு நீச்சல் தெரியாது. அப்பதான் என்ன பண்ணாரு, அவர் பின்னாடி குச்சி என்னை தூக்கி எடுத்து கையில பிடிச்சாரு, நீச்சல் கற்றுக் கொடுத்தாரு. இதாட்டா நீச்சல் தான் அடிப்போம். ஐயோ என்னை விட்டு போறானா, இவ்வளவு ஆழம் தெரியுமா அந்த கிணறு. அந்த கிணறு இல்லாம செட்டில்மேட் ஒரு கிணறு, சாராய கிணறு, அங்க டபுள் கிணறு இருக்கும் உள்ள, அந்த சாராயம் காய்ச்சுவாங்க அந்த இடத்துல, அங்க போய் குளிக்கிறது. எங்கெல்லாம் கிணறு இருக்குதோ எல்லா கிணத்துலையும் குசு குசு வருது. இது ஒன்றும் எங்க அம்மாவுக்கு தெரியாது, எங்க அப்பாவுக்கு தெரியாது. உடனே கடையில் போய் கேட்டா கூட தெரியாது. யாருக்கு தெரியும்? சபைக்கு தெரியும், எனக்கு தெரியும். இவ்வளவு துருத்துருவா. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவனை பார்த்தா ரொம்ப சாப்பிட்டு மாட்டது, கோபம் தான். இன்னைக்கு ஒருத்தனுக்கு காது மேல தட்டங்க, ஏன்னா ஒரு காது கேட்காது. இது யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியுமா தெரியாது. ஒருத்தர் கூப்பிட்ட உடனே வரல, டிலே பண்ணா காரணம் டிலே பண்ணாரு, காலில் ஒரே அடி டமக்குன்னு. தாவீதுல அடி மிஸ் ஆகாது. லெப்ட்ல இருந்து தூக்கி போட்டா கண்டன் தான் மேல விடும், ரைட்ல போட்டா அந்த மேல விடும், மிஸ் ஆனதே கிடையாது. ஏன்னா தாவீது அப்படிப்பட்டாரு. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, தாவீதுக்கு மிஸ் ஆகுமா? மிஸ் ஆகாது, பாயிண்டர் தான். யோசிச்சு போய் நினைச்சுக்கணும் பார்ப்போம். பிரியமான அடி வாங்கணும் தான் தெரியும் நான் எவ்வளவு அடி வாங்கினேன். ஒரு நாள் போன செகண்ட் வீக்கு பின்னாடி உட்காந்து ஒருத்தர் லேட்டா வந்து உட்காந்து பார்த்தேன், பேனா எடுத்து பார்த்தேன், ஒரு குத்துலான்னு பார்த்தா தள்ளிக்கிறாங்க. சரி இப்போ சான்ஸ் கிடையாது, கொஞ்ச நேரம் ஆட்டம், கொஞ்ச நேரம் பேசாம இருந்தோம். அதனால மெசேஜ் முடிச்ச உடனே ஜெபத்துக்கு கூப்பிட்ட உடனே நேரம் வரும்போது தள்ளிவாங்க. டக்கு நட்சம் கையில் பட்டுச்சு. சிமோசம் பண்ணாம இருக்கவே முடியாது. அதனாலதான் என்ன அங்க விடல, என்னை பேசுறாரு மகன் ஒழுங்கா இருக்கான். இப்ப தெரிஞ்சுக்கொள்ளுங்க, என்ன ஏன் இங்க ஊழியக்காரன வச்சுக்காருனாக்கா, இவன் அங்க இருந்தான்னா எல்லாரும் ரட்சின்னு வச்சுன்னு பிரச்சனை பண்ணிருப்பான், அவன் கெடுத்துருப்பான், ஊழியக்காரனுக்கு டென்ஷன் ஆகிருப்பான். அதனால மரியாதை எடுத்து செல் பண்ணாரு. என்னை ஏன் ரட்சித்தாருன்னு எனக்கு இப்பதான் தெரியுது, என்னை ஏன் ஊழியத்துக்கு அழைச்சாரு எனக்கு இப்பதான் தெரியுது. புரிஞ்சவங்களுக்கு பிரியமானே யோசிச்சு பாருங்க, என்ன பண்ணலாமோ தேவ சமூகத்தை விட்டு விலைக்கு போட முடியாது. ஆனா சொல்றாரு, என் உட்கார்றதுலையும் எழுந்திருக்கிறதுலையும் அறுத்துக்கிறேன், என் நினைவுகளை தூரத்துல அறுக்கிறேன். அடுத்து படிக்குமா? நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன், என்னை எல்லாம் தெரியாதுங்க.
சில சமயத்தில் நல்லா தானே படுத்துருக்குறீங்க கேட்பாங்க. இந்த ஹஸ்பண்ட்மாருக்கு இந்த ஒய்ஃப் படுத்திருந்தா கண்ணு பிடிக்காது. என்ன படுத்துருக்குறேன், என்ன படுத்துருக்குறேன். சில ஹஸ்பண்ட்மார் எனக்கு தெரியும், என்ன படுத்துருக்குறேன், என்ன படுத்துருக்குறேன். சில ஹஸ்பண்ட்மார் எப்படி இருக்காங்க, அப்படி எட்டியெல்லாம் ஒதுக்க மாட்டாங்க. போகும்போது அப்படி தட்டு, நீ வரும்போது தட்டு, அப்படி இருந்து எழுந்துச்சின்னு அர்த்தம். என்ன படுத்துருக்குறேன். அதே சமயத்தில் இந்த ஆள் படுத்தாக்கா டிஸ்டர்ப் பண்ணாத, பேசாத, மிக்சி அரைக்காத, தூங்கவே முடியல. யோசிச்சு பாருங்க, உங்க படுத்திருக்கிறதுல ஆண்டு அறிவாரு. படி படி படிமா, என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். டேய் எங்கடாங்கற, மூலகள்ல தாங்கற, அவன் பெரம்பூர்ல இருப்பான். சில சமயத்துல பார்க்கும்போது நான் பார்க்குறேன், இந்த சென்ட் ஆன் ஸ்கூல் இங்கே தபால்பேட்டில் சென்ட் ஆன் ஸ்கூலான ஒரு நிறைய பாதுகாவலர் இருப்பாங்க பாய்ஸ். அப்புறம் போஸ்கோ ஸ்கூலான ஒரு பாதுகாவலர் இருப்பாங்க. அப்பாவுக்கு அம்மாவுக்கும் ஒரு மக்கே கிடையாது, ஒரு பாசமே கிடையாது. ஆனால் அப்பா என்ன பண்ணுவான், பாதுகாப்பாக கொண்டு வீட்டில் விட்டுருவான். காலேஜ் சார், அந்த அம்பேத்கர் காலேஜ், அந்த காலேஜ் சில காவலர்கள் இருப்பாங்க. இவங்க மெய் காவலர்கள் இருந்தா இவங்கெல்லாம் அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுவான், கொண்டு பைக் இந்த அம்மா வந்து அப்படியே ராஜாத்தி நேரு மாதிரி வருவாங்க. அப்படியே நேராக வருவாங்க. நேராக வந்து பைக் கரெக்டாக நிற்கும், அது மேலே ஏறிப்பாங்க. நேராக கொண்டு தான் விட்டுருவான். இதுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி தரும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு வகு கிடையாது, அதனால அவன் வாங்கி தருவான். இதுங்களுக்கு செல்போன் ரீசார்ஜ் பண்ண அவங்க அப்பா அம்மாவுக்கு வகு கிடையாது, ஆனால் அவன் ரீசார்ஜ் பண்ணுவான். இது பர்த்டேக்கு ஏதாவது கிஃப்ட் அவன் சரியா வாங்கி தர மாட்டான், இவன் நல்லா வாங்கி தருவான். ஆனா இவன் பர்த்டேக்குள்ள எங்க வீட்டுல ஒண்ணுமே கிடையாது. நீ தான் ட்ரீட் வைக்கணும். இதெல்லாம் தெரியாதா? நல்லாவே தெரியுது. பிதாவாகிய தேவன் முன்பாகவும் குமாரன் இயேசு கிறிஸ்து முன்பாகவும் பரிசுத்த தேவன் முன்பாகவும் இதெல்லாம் பறக்குது. ஆனாலும் ஒரு நாளும் ஒரு கால் ஒரு போதும் மனசுல ஆசை இருந்தது தவிர வாழ்க்கையில நிறைவேறவே இல்லை. நிறைவேற என்ன நடக்கும்னாக்கா, என்றைக்கோ என் கலரை காணவே காட்டுங்க, திருப்பா காட்டுற அட்ரஸே இருந்திருக்காது, அதெல்லாம் முடிச்சுப்பாங்க. எங்க அப்பா அம்மா அப்படிப்பட்ட அப்பா அம்மா ஒரு யோசிப்பா. மனசுல இருந்துச்சு, உண்மையே சொல்லல, மனசுல இருந்துச்சு. ஆனா ரெண்டு தங்கச்சிமார் வில்லங்கமா இருந்தாங்க. பயமா இருந்துச்சு, நம்ம தங்கச்சி எதுவும் ஆயிடக்கூடாது. ஆசை இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆசை இருந்துச்சு. அவனும் சுத்துறான், பேசுறதா சிரிச்சதா அப்படின்னு சொன்னான். நமக்கு பேசுறதுக்கு எந்த நாயுமே கிடையாது, ஒரு நாய் கிடையாது. எனக்கு பார்க்கறதுக்கு கிடையாது. தலையோடு போடுறாருப்பா சொல்ல போது எனக்கு எவ்வளவு தலை போடுறாரு, அவர் யாரு தெரியும். பாருங்க, இதெல்லாம் பாப்பேரு என்ன படம் தெரியும். படி 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 படிமா. என் நாவில் சொல் பிறவாதம் முன்பாக இதோ கர்த்தாவே, இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அது என் வாயிலிருந்து வார்த்தை வருது முன்பாகவே கர்த்தர் தெரியும். என் வாயிலிருந்து வார்த்தை பிள்ளை வந்து நின்றுச்சுன்னா என்ன கேட்க போது நம்ம நல்லாவே தெரியும். தெரியாத அப்பா அம்மா கிடையவே கிடையாது. வந்து வந்து அப்பா அம்மாவுக்கு முன்னாடி வந்து நின்றுச்சுன்னா நம்ம பிள்ளை விட்டோம்னா டேடி அப்படின்னா சரியா போச்சு. ஓஹோ வச்சாண்டா பச்சாண்டா அர்த்தம். அந்த டாடி அந்த டாடி அந்த டாடி வந்து அதுலதான் நமக்கு என்ன இருக்கு, நமக்கு நல்லாவே தெரியும். ஆகவே வந்து இப்ப அடி போட்டுனுக்குது. இந்த ஆப்பிள் வந்து ஆப்பு ஆப்பு இல்ல ஆப்பிள் வந்து இது நீங்க எடுத்துங்க, எனக்கு 7+ கொடுத்துருங்க. இன்னொரு பிள்ளை எனக்கு ஆப்பு வாங்கி கொடு. ஆப்பு அப்போவா ஆப்புவா ஃப்ளைட்ல தான் ஆப்பிள் ஜூஸ் கேட்டா ஆப்பு அந்த அந்த லேடிஸ் ஆப்பு அப்படின்னாங்க. ஆப்பு நான் ஆப்பிள் ஜூஸ் தான் குடிப்பேன். அது ஆப்பு அப்படின்னு கொடுப்பாங்க ஃப்ளைட்ல. ஆனா இங்க வந்து பிள்ளைங்க வந்து ஆப்பு ஆப்பு வைவோ வேணாம், விவோவா வைவோவா அது சொல்ல அது வேணாம் வேணும்னு கீழே போடுறது. கீழே போட்டு உடச்சிட்டு சுக்குநூறு ஆகிட்டு வேலை போட பண்ணுறது கேட்கறது. அதில் வித்து போறது அப்பனுக்கு எனக்கு வேற செல்போன் வாங்கி கொடுக்குது. 4 நாள் சம்பாதிக்கிறது இல்லை, ஆனால் 40,000 செலவழிக்கிறது. எத்தனை பொண்ணுங்க செல்போனு கீழே போட்டு உடங்கி தெரியுமா? வீட்டுக்காரர் வாங்கி தராரா இல்லையா?
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்போன் இப்பதான் புதுசா மாமா வாங்கி கொடுத்தாரு. சே, மாமா வாங்கி கொடுத்த செல்போன் நான் எதுக்கு வச்சிடும் அப்படி போட்டு உடனே வீட்டுக்காரர் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். மாமா வீட்டில் வாங்கி கொடுத்தாரா, வீட்டுக்காரர் வீட்டில் வாங்கி கொடுத்தாரா? மாமா 10,000 வாங்கி கொடுத்தாரு, வீட்டுக்காரர் 15,000 வாங்கி கொடுத்தாரு. நான் அறிவேன் பராபரமே, நான் அறிவேன். அதனால இப்போ வீட்டுக்காரர் வெயிட் தான், பரவாயில்ல, என் வீட்டுக்காரப்போ வெயிட் தான். அதுக்கு முன்னாடி எங்க அப்பா வாங்கி கொடுத்த செல்போன் பாஸ்டர்கிட்ட கொண்டு வந்து காட்டி ஜெர்மன் எடுத்து போவோம். இப்போ மாமா வாங்கி கொடுத்த செல்போன் பாஸ்டர்கிட்ட காட்டி ஜெர்மன் எடுத்து போவோம். இப்போ வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்த செல்ல இது வரைக்கும் காட்டவே இல்லை. காரணம் என்னன்னா, என் வழி தனி வழி போகுது. காட்டுமா? இதெல்லாம் குடும்ப ரகசியம், இதெல்லாம் வெளில காட்டவே கூடாது. ஏமா, இது கட்டாவே நீ அறிவீராளரே. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை. ஆண்டவர் என்ன பண்ணாரு? கர்த்தருடைய கரம் முன்னாடி இருக்கும் பின்னாடி இருக்கும். முன்னாடி போனா தெரியும் உங்களுக்கு பழமொழி, உதைக்குதா, பின்னாடி போனா கடிக்குதா, ஏதோ சொல்லுவீங்க பாருங்க. ஆனா முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்குது. பிரசன்னத்தை விட்டு எங்கேயும் போக முடியாது. தேவனுடைய கரம் அவ்வளவு இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது. அடுத்து படிக்கலாமா? உமது கரத்தை என் மேல் வைக்கிறேன். போதும் 5 இருக்கு. இது வரைக்கும் என்ன சொல்றாரு? பார்க்கும்போது ஆம்னிசைன்ஸ், எல்லாவற்றையும் அறியும் அது எல்லாவற்றையும் அறிகிற ஒரு கடவுள் ஆண்டவர். இந்த ஆம்னிசைன்ஸ் ஆண்டவர் எல்லாவற்றையும் தெரிவாரு, எல்லா ஆண்டவர் தெரியும். அடுத்ததாக பார்க்கும்போது 6ஆம் வசனம் கொண்டு 16 வரைக்கும் வாசிலே. 6வது வசனம் கொண்டு 16வது வசனம் வரைக்கும் வாசிலே. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமோ, இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமோ, எனக்கு எட்டாத உயரமாக இருக்குது. தேவனை தெய்வீக காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள முடியல. அது ஆச்சரியமாக இருக்குது, அது எட்டாவது உயரமாக இருக்குது, மிகுந்த தூரமாக இருக்குது. அடுத்துங்க, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? ஆண்டவரே, நான் நல்ல விளக்கிட்டேன். நான் உங்களுக்கு ஆவிக்கு மறைவாக போக முடியாது. சமூகத்தை விட்டு நான் வெளியில போக முடியாதப்பா. பிரசனத்தை விட்டு விலைக்கு போக முடியாது. பாலை விட்டு ஆண்டு விட்டு எங்கே விலைக்கு போக முடியாது. எங்க போனாலும் வழி வாய்க்காது, காரியம் நடக்காது. காரணம் என்னக்கா? தேவனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, தேவனுடைய பிரசனத்தை விட்டு, தேவனுடைய பார்வை விட்டு விலைக்கு கூடாது. போய் எங்கேயுமே வாழ முடியாது, ஆசீர்வாதமா இருக்க முடியாதுப்பா. ஏன்? நம்ம சகோதரர் இருக்கிறார். யார் அவர்? இளையகுமாரன். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்கா, அப்பாவுடைய பிரசனத்தை விட்டு போன ஆசையெல்லாம் இருக்கதான் செய்துச்சு, எல்லாம் காலி, எல்லாமே காலி, ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் என்னாச்சு? பண்டித்துங்கிற தவிட்டாத கொஞ்சம் கிடைக்கலாம், வைத்து நிரப்பலாம் ஆசைப்பட்டான், அதே கொடுக்கறதுக்கு இல்லை. யாரெல்லாம் தவிடு சாப்பிட்டு, தவிடு எது சாப்பிடும்? பேக் 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 பேக். எது? கோழியும் மாத்தும் சாப்பிடும். கோழி வளர்த்தவங்களுக்கும் மாத்து வளர்த்தவங்களுக்கும் தெரியும் இந்த தவிடு சாப்பிடும். ஆனா பண்டி சாப்பிடுன்னு பைபிள் தான் எனக்கு தெரியும். நான் பண்டி பார்த்தது இல்லை, எனக்கு தெரியாது. ஆனாலும் எதுக்காக நான் இடத்துல இந்த பண்டித்திருக்கிற தவிட இது சாப்பிட ஆசைப்பட்டேன். பார்த்தீங்கன்னா பழசூர்பட்டில் இந்த ஸ்கிட்டு போடும் போது ரொம்ப ஒருத்தர் பண்ணி மாதிரி கத்துறான். இந்த அம்பேத்கர் காலேஜ் படிக்கிறான் ஒருத்தர், விமல் ஒரு பையன். அவன் கத்துறான் பயங்கரம், எகிரி குச்செல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. அதனால வேண்டாம், இந்த இடத்துல பன்றி தின்கிற இந்த தவிட்டை சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டாப்பா. எப்பா அப்பா வீட்டுக்கு போனா இந்த நிலைமை தான்ப்பா உனக்கு வந்துடும்ப்பா, வேணாப்பா. நாத்து அடிக்கும். அப்பா வீட்டில் இருக்கும்போது ஸ்ப்ரே எப்படி அடிப்பான் தெரியுமா? பிள்ளைங்க எப்படி அடிப்பாங்க பாருங்க, இங்க ஸ்ப்ரே. இன்னொரு பாஸ் இருக்கான். நம்ம எல்லாம் எப்படி தெரியுமா? இந்த கல்யாணம் ஆனவங்கெல்லாம், இந்த பிள்ளை பெற்றுலாம் ஒண்ணு அவ்வளவுதான். ஏன்னா அது பத்திரமா வச்சுக்கணும். ஒருத்தர் சொல்றாங்க 2 டிசம்பர் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆச்சு, இன்னும் பாட்டில் குறைய மாட்டேது. நம்ம கிட்ட கொடுத்து பாருங்க எப்படி குறைக்கணும்னு தெரியும். நான் இவ்வளவு நாள் வச்சுக்கிறேன், நீங்க என்ன பண்ணீங்க? பிள்ளை என்ன பண்ணுது? அப்படியே போனா திகட்டும் வாசனை, அந்த அளவுக்கு ஸ்ப்ரேல குளிச்சுட்டு அப்படி கும்முன்னு போடுது. இதான் பிள்ளை, இதான் பிள்ளை. உம்முடைய சமூகத்தை
ஓடுவேன். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் வானத்துக்கு ஏறினாலும் நான் ஃப்ளைட்ல போனாலும் அங்க இருக்கிறாரு. எனக்கு கூகுள் சொல்லிச்சு நான் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லிக்குது. எவ்வளவு தூரம் ஃப்ளைட்ல டிராவல் பண்ணேன்னு இங்க சொல்றாங்க. படிச்சு காட்டுறேன். 3,37,847 கிலோமீட்டர் மேலேயே பறந்துட்டேன். அவ்வளவு கிலோமீட்டர் பாருங்க. 34 பட்டணங்கள் வெளியே சுத்தி இருக்கிறேன். 3 கண்ட்ரி 3 நாடு சுத்திக்கிறேன். இது யார் சொல்றது தெரியுமா? கூகுள் சொல்லுது. கூகுள் என்ன பண்ணுது சொல்லுது, நீ இவ்வளவு தூரம் சுத்திருக்கிற, நீ இத்தனை பட்டணங்கள் பார்த்துக்கிற, நீ இவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணிக்கிற, இவ்வளவு மைல் டிராவல் பண்ணிக்கிற அப்படின்னு கூகுள் சொல்லுது. நான் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எல்லாவற்றையும் அறிவாரு. அக்கிட்ட சொல்றாங்க, நீ வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீர்கள், நான் பாதாளத்துக்கு படுக்கை போட்டாலும் நீ அங்கேயே இருக்கிறீர்கள். நான் சொன்னேன் ஃப்ளைட்ல போகும்போது மேல பார்த்தா மேலையும் வானம் தான் இருக்குது, கீழேயும் மேகம் தான் இருக்குது. வானத்துக்கும் மேகத்துக்கும் நடுவில் இருக்கிறோம். ஆனா பார்த்தா அப்படியே தான் ஃப்ளைட் அப்படியே நிற்குது. போற மாதிரி தெரியல. ஆனா போய் சேர்ந்துச்சு. கீழே பஞ்சு பிரிச்சு கொண்ட மாதிரி இருக்குது. வித்தியாசமா இருக்குது. பிரியமான சில சமயத்தில் டடன் டடன் அப்படி சொல்லுவாங்க. சில சமயத்தில் டடன் டடன். என்னடா இது டடங்குன்னு கேட்கும்போது நம்ம கிடந்தோம், டடங்குன்னு மாதிரி கேட்கும். இன்னமும் ஆயிடுச்சு போடுது. ஒன்றும் ஆகலை. கரெக்டாக போய் இறக்கிட்டோம். கரெக்டாக வந்து சேர்ந்துட்டோம். இது ஆண்டர் காப்பாற்றினாரு. அங்கே ஒவ்வொருத்தரையும் கத்தை காப்பாற்றினாரு. படிமா 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 சீக்கிரம் படிமா. நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினாலும் காலையில போயிட்டு 3 மணிக்கெல்லாம் கிளம்பி 4 மணிக்கெல்லாம் ஆட்டோட்டியால போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு இதுக்கு இன்னும் கும்பல் போகுது. 3 மணிக்கெல்லாம் எழுந்து 3 மணிக்கு 3:30 மணிக்கு எழுந்துச்சு ரெடி ஆயிட்டு 4 மணிக்கு போயிட்டு ஆடுதொடி பக்கத்துல பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒரு கும்பல் இருக்குது. மாதாவரத்தில் ஆட்கள் வாலிபர்கள் இருக்கிறார்கள். வாலிபர்கள் பீச்சுக்கு போயிட்டு குல்பி சாப்பிடுறது. 1:30 மணிக்கு போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு குல்பி சாப்பிடுறது. யாரு? நம்ம வாலிபர்கள். நம்ம சபை சாதாரண சபை இல்ல, வெல்தி சபை தான். ஹெல்தி சபை தான். அடுத்து 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 அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். ஆமா, எங்க போனாலும் கர்த்தரோட கை அங்க இருக்குமா. ஆண்டவர் கருத்துக்கு மறைஞ்சிருக்க முடியாது. கர்த்தர் காண்கிறதா இருக்கிறாரு. நம்ம மேல கருத்தை கை வச்சுக்கிறாரு. பத்திரமா கொண்டு சேர்க்கிறாரு. அடுத்து அடுத்து அடுத்தது உமது வலது கரம் என்னை பிடிக்கும். வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும். ஆமா, வலது கரம் என்னை பிடிச்சு நடத்துறது. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்றாரு. அடுத்தது இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமா இருக்கும். எனக்கு இருளை பட்டு பயப்பட மாட்டேன், ராத்திரி கண்டு பயப்பட மாட்டேன். ஏன்னா என்னை சுற்றிலும் கர்த்தர் பிரகாசமாகிறாரு. உங்களை சுற்றிலும் கர்த்தர் பிரகாசமாக இருக்கிறார். ஆகவே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் நேற்று ஞாயிற்று என்ன சாப்பிட்டோம், பாத்ரூம்ல கதவுல டப்பு நடிச்சு மூடித்தனம் வந்தோம். டப டபா நடிக்குது, தானா திறக்குது. குட்டி தானா திறக்குது, டப டபா நடிக்குது. பயம் இல்லையா? எதுக்கும் வேற மாட்டேன். அதே வேற யாரோ பொண்ணுங்கிட்ட சொன்னாக்கா ஐயோ குச்சி வச்சுதான் ஓடிப்போம். கதவு சரியா சாப்பிட்டதுனால என்ன பண்ணுது, மேலிருந்து காத்து அடிச்சு நம்ம கதவை தட்டுது. நைட்ல தனியா தூக்கும் போது இது மாதிரி கதவு தட்டுச்சு படுப்பீங்க படுப்பீங்க. இல்ல பயப்படாதீங்கம்மா. அடுத்து படிமா சீக்கிரம் முடியுமா. உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமா இருக்கும். இரவும் பகலை போல வெளிச்சமா இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. இருளும் வெளிச்சமும் சரி. அடுத்து நீர் என் உள்ளத்திரியங்களை கைக்கொண்டிருக்கிறீர். உள்ளத்திரியங்களை கைக்கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். தாயின் கர்ப்பத்தினை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவர்கள், அதன் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அழகா படிச்சு வச்சுக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? நீங்க அழகு தானே? நீங்க உண்மையா அப்பா எங்க சொல்லலாம் வாங்கி வரலாம். டேனி இன்னும் அழகாக மீசெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு பார்த்தோன்னே அழகுனால மயங்கி விட்டேன். காதல் தப்புன்னு வச்சேன். அவ்வளவு அழகா இருந்தாங்க.
டேடியை ரசிக்கிறது நான் தான். அங்கே வந்து பார்க்கும்போது அவன் ஹோல் பாடி பார்த்து ரசிப்பான். அப்புறம் நல்லா பேண்ட் போட்டுருக்காங்க, கால் நல்லா சிறப்பாக இருக்குது, முகம் தான் கருப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா முகம் வந்து தனியே கலர் அழகாகுது. இப்படிதான் ஷேவ் பண்ணாலும் நீட்டாக இருக்கும். அவன் புரிச்சமா சிரிப்பான், பல்ல கட்டி சிக்ஸ் நல்லா அதுக்கு வெள்ளையாக இருக்கும். அப்படிதான் அப்படியே சிரிக்கும். ரைட் ரைட். ஆனால் சம்சத்து பல்ல இருக்குல்ல. ரைட். படிமா. ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களை விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கல. அந்தர எல்லாத்தையுமே அறிகிறவர். படிமா. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்பட்ட நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவைகள் ஒன்றாகிலும் இல்லாத போது அவை அனைத்தும் அவை உருவேற்பட்ட நாட்களும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. எழுந்திருப்போம். ஆண்டவருக்கு மறைவாக இந்த மீன் பகுதி நம்ம மாலையில பார்ப்போம். தேவ சமூகத்தில் இருக்கிற உங்களை ஆண்டவர் விசாரிக்கிறார். தேவ சமூகத்தில் தேவனுடைய பிரசனத்தில் இருக்கிற உங்கள் வாழ்க்கை தேவன் அறிந்துக்கிறாரு. தேவனுடைய பிரசனத்தில் தேவ சமூகத்தில் வாழ்த்து கொடுக்கிற உங்கள் வாழ்க்கையில் பார்வை எல்லாம் ஆண்டுக்கு மறைவானது ஒன்று இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்துக்கிறாரு. கண்ணில் போடுவோம், முழங்கால் பண்ணிடுவோம், கண்ணில் போடுவோம், கத்திர வகைப்படுத்துங்க. ஆண்டவரே உங்கள் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவாங்க கேளுங்க. சமூகத்தை விட்டு நான் எங்க ஓடுவாங்க? எங்கேயாவது ஓடி இழைப்பார்னு யோசித்தாலும் அங்க இழைப்பார்கள் கிடையாது. கர்த்தர் வைத்த இடத்துல இருக்க உங்களை இழைப்பாரப்படுவாரு. கர்த்தர் வைத்த இடத்துல இருக்க உங்க ஜெபம் உங்க ஆவிக்கு மறைவாக எங்கேயும் ஓட முடியாது. ஆவியானவர் கூட என்றென்னைக்கும் உங்களோடு கூட சத்தியம் என்றென்னைக்கும் உங்களை விட்டு விலகாமல் எப்போதும் கூட இருப்பாரு. இயேசு சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு பருக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட சொல்றேன். அந்த பிரசனம் அந்த சமூகத்தினாலே கர்த்தர் நிரப்புவதற்கு ஆண்டவர் வல்லவராரு. ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஜெபம் பண்ணுங்க? அண்டரே சங்கீதக்காரன் தாவீதை போல சொல்லி ஜெபம் பண்ண வேண்டாம். அண்டரே இப்படி ஜெபம் பண்ணா உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் இந்த பரிசுத்தாவின் இடத்துல எடுத்துக்கொள்ளாமல் இருப்பேன் சொல்ல போனா. அண்டரே பரிசுத்தாவின் என்றைக்கு கூட இருப்பாரு. கர்த்தர் சமூகத்தை விட்டு தள்ள மாட்டாரு. எப்போதும் கூட இருக்கிறதுக்காக கர்த்தர் சோத்திரம், கர்த்தர் மகிமைப்பட்டார். ஆண்டவரே என் வாழ்க்கையில என் அறிந்துக்கிறீங்கப்பா, என்ன உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே என் ஜீவன் கூட பார்க்க அருமையானது கர்த்தவே. இதுவரைக்கும் என் ஆவி ஆத்மா சரித்த உங்களுக்கு அர்ப்பணித்துக்கிற கர்த்தவே, நீ ஏற்றுக்கொண்டதாக நன்றி சொல்கிறப்பா. எங்களை வழிநடத்தும் என் பொறுப்படுத்துகளும் நாமத்துக்கு பெரிய காட்சியம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுமே என் பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கிறவர். கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்னை கிருபை இருக்கிறவர். கர்த்தர் தன்னுடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் காட்டி இருக்கிறவர். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபை பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட காத்து வழிநடத்துவதாக. ஆமென். கர்த்தர்